ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல், அதாவது புட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்க்கு தேவையான அயனிங் டூல் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இது வந்து 3வது டூல். இதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோ வீடியோ என்னென்ன ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்ட்ரோ வீடியோலேயே கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி நான் இதை சொல்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நிறைய பர்பஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். அதாவது காலர் ஃபினிஷிங்க்கு, கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன அயனிங் இடத்துல கூட இதை வச்சு நம்ம அயன் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ கிடைக்கும். இதை எப்படிடா பைசா செலவு இல்லாமல் பண்ணேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு ரைஸ் பேக்கு தான், துணியில் இருக்கிற ரைஸ் பேக்கு. காட்டன் கிளாத்து, நம்ம ஸ்டிச் பண்ணி கீழே வேஸ்ட்டாக போடுற ப்ளவுஸு பிட்டு, லைனிங், அதாவது நெட்டு, நைலான், பாலிஸ்டர் அந்த மாதிரி எந்த கிளாத்தும் எடுக்காதீங்க. ப்ளவுஸ் பிட்டில் நம்ம வேஸ்ட்டாக போடுறோம்ல, காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதோட யூசஸ் வந்து நம்ம பார்ப்போம். இதை எப்படி போட்டு அயன் பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஷர்ட்டோட காலர் தான் நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட காலர் குர்த்தி இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். ஷர்ட்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அந்த டூல் மேலே இப்படி வச்சு நம்ம அயன் பண்ணுறப்போ அந்த காலர் ஃபினிஷிங் அவ்வளோவா கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கேன்வாஸ் போட்டு நான் அயன் பண்ணி காட்டுறேன். நம்ம நார்மலாகவே போட்டு இதெல்லாம் செஞ்சு தான் அயன் பண்ணணுமான்னு கேட்டால் அது உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி செய்கிறப்போ ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ கட்டிங் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் 7.5 இன்ச்சுக்கு இந்த கார்ட்போர்டு வந்து லென்த்து வந்து 11.25 இன்ச்சும் வித்து வந்து 9 இன்ச்சும் இருக்கும். ஸோ இந்த கார்ட்போர்டு வந்து நான் 7.5 இன்ச்சு கீழேருந்து நான் 7.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த 7.5 இன்ச்சோட பாதி வந்து என்னது பாருங்கள், 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 7.5 இன்ச்சில் பாதி வந்து 3.25 இன்ச் வரும். ஸோ அந்த 3.25 இன்ச்சை ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் வந்து மேலே நம்ம 3.25 இன்ச்சு மறுபடியும் எடுத்து மார்க் பண்ணிக்க போகிறோம். அதாவது இதை வந்து 3 பார்ட்டாக வந்து நம்ம பிரிச்சுக்க போகிறோம். சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு நான் அந்த 7.5 இன்ச் வந்து எடுத்தேன். அதை பாதியாக பிரித்து அதில் என்ன பாதி வருதோ அதே தான் 3வது போர்ஷனுக்கும் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதோட டோட்டல் லென்த்து 7.5 இன்ச்சு. இதோட ஒரு பார்ட் வந்து 3.25 இன்ச். ஓகேவா? ஒவ்வொரு பார்ட்டோட வித் வைஸ் வந்து 3 இன்ச், 3.25 இன்ச் வரும் நமக்கு. இப்போ ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம எழுதியாச்சு. இப்போது இது லென்த்து வந்து நமக்கு 9.5 இன்ச் இருக்கா? இந்த 9.5 இன்ச்சை நான் வந்து சென்டர் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? 4.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். வித்து வந்து கார்ட்போர்டோட வித்து வந்து 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச்சோட மிட் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சி அந்த 3 பார்ட்லேயும் நம்ம இப்படி தனித்தனியாக மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப அளவு முக்கியம். ஸோ மார்க் பண்ணியாச்சா? இப்போ எத்தனை பார்ட் கிடச்சி? 3. இப்போ ஒரு கார்ட்போர்டை நம்ம 3ஆக பிரித்தோம். இப்போ அதையுமே நம்ம 6ஆக பிரிச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈச் சைடு வந்து நான் 8.5 இன்ச் வந்து எடுத்துக்க போகிறேன். அதாவது நமக்கு 9.5 இன்ச் இருக்குது. ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காண்டி நான் ஆஃப் இன்ச் ஈச் சைடு விட்டுருக்கேன். ஸோ 8.5 இன்ச் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 8.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இந்த இடத்துல 4.5 இன்ச்சு, இந்த சைடு 4.5 இன்ச் ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்த போர்ஷன் வந்து 8.5ல் 1 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு 7.5 இன்ச் வந்து நம்ம செகண்ட் போர்ஷனில் வந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது அந்த சென்டர் லைனில் வந்து நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். 7.5 இன்ச்சோட அளவு வந்து 3.25 இன்ச். ஸோ அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல இருந்து இதில் ஒரு கர்வ் லைன் வந்து நம்ம வரையணும். சரிங்களா? அதை வந்து இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து அந்த 2 இதையும் பண்ணணும். கீழே வந்து ஷார்ப்பாக போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி கீழே வந்து இந்த ஷேப்பில் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த போர்ஷனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தர கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக வரைஞ்சிக்கோங்களாம். நான் வந்து ரஃப்பாக தான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? அந்த 1 இன்ச் அதாவது அந்த 3வது பார்ட்டை நம்ம இந்த ஷேப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரஃப்பாக வரையாதவங்க அந்த பாயிண்ட்டை வந்து நான் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து விட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா கவனித்து பாருங்கள். கீழே வந்து நமக்கு வந்து சைட்லலாம் 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஆனால் கீழே வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து பாருங்கள் நான் அதை எப்படி கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னு. ரொம்ப கவனமாக பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு விஷயத்தில் தானே பண்ண போகிறோம். ஸோ செலவில்லை, பட் கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு டைம் ஒதுக்கி இதை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஆனால் ஒரு வாட்டி பண்ணிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ அந்த கீழே ஒரு ஷேப் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் நம்ம 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் தையலில் மட்டும்தான் மார்க் பண்ணணும். தையல் அலவன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போது நான் வந்து கிளாத்து அதாவது மெயின் கிளாத்தில் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக துணியில் 1/2 இன்ச் விடுறதா இருந்தாலும் ஓகே. பட் பேட்டர்ன்லேயே போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் பேட்டர்ன்லேயே போட்டு காட்டுறேன். இது போட்டுட்டு கீழே வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் நான் டபுள்ஸ் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். 2 கிளாத் நமக்கு இதில் தேவை. ரெண்டு கிளாத் வந்து இதுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து 2 கிளாத்தில் மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மேலே போடுற கிளாத் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவாக நான் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ரைஸ் பேக், அதாவது ஷாப்பிங் பேக்கு, பிக் ஷாப்பர், அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதை வந்து பிரிச்சுக்கலாம். அந்த மேலே இருக்க கைப்பிடியெல்லாம் கலட்டிடுங்க. நமக்கு உள்ளே இருக்க போர்ஷன் தான் தேவை. ஸோ இது எழுதியிருக்க இது சைடு வந்து நம்ம உள்ளே கவர் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கேன்வாஷ் வச்சே ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேன்வாஷ் கூட நம்ம செலவு பண்ண வேண்டாம். நம்ம ரொம்ப நான் ரொம்ப கஞ்சோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும்னு பார்ப்பேன். அவ்வளோதான். ஸோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அந்த கீழ் போர்ஷனில் 1/2 இன்ச் வந்து மறக்காமல் மார்க் பண்ணிக்கணும். இந்த இதுலேயும் நமக்கு 2 பீஸ் தான் தேவை. ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா? நான் டைரெக்டாக கட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியுமான்னு தெரியல. நிறைய பிகினர்ஸும் இருக்காங்க. எல்லாருக்குமே டக்குன்னு புரிஞ்சிடாது. அதே மாதிரி யாருக்கும் புரியாமலேயும் இருக்காது. அதனால தான் நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம 2 போர்ஷன் வந்து ரைஸ் பேக்லேயும் எடுத்தாச்சு, மெயின் கிளாத்லேயும் எடுத்தாச்சு. ஒரு குட்டி பீஸ் வந்து நம்ம சப்போஸ் எதையாவது மாட்டி வைக்கலாம் இல்லையா, கீழே வச்சுருக்கணும்ல, நமக்கு அவசரத்துக்கு எதையா வச்சுட்டு தேடுவோம். அதனால் நான் வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்காண்டி மேலே ஹேங்கிங் டைப்லேயே பண்ணலான் இருக்கேன். ஹேங்கிங்க்கு நம்ம ஒரு நாடாக்கு எந்த அளவுக்கு கொடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 இன்ச் வந்து எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். சரிங்களா? இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதான்.
ஸோ வாங்க இப்போது வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடலாமா? நம்ம கட்டிங்க்கு தேவையான எல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போது அந்த நாடா மாதிரி நம்ம பீஸ் சொன்னோம்ல, ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபோல்டிங் பிசுறு தெரியாமல் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், 2 இந்த பாருங்கள், கிளாத்தில் பாருங்கள், நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு மேலே வந்து கீழே வந்து ராங் சைடு போட்டிருக்கேனா, இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அந்த ரைஸ் பேக்கில் எழுத்து வந்து உள்ளே இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் 2 நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், காட்டுறேன். 2 நல்ல பக்கமா. இப்போ பாருங்கள், ராங் சைடு அந்த எழுத்தும் இருக்கா, அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்படி போடுறப்போ நமக்கு அந்த ஒயிட் சைடு வந்து உள்ளே தெரியும். வேணும்னா இப்படி போட்டுக்கலாம், இல்லை இது உங்கள் இஷ்டம் தான். எப்படினாலும் அது உள்ளே தான் போகுது. நான் ஒரு ஃபினிஷிங்காண்டி இதை அப்படி பண்ணேன், அவ்வளோதான். இப்போ வந்து சுற்றி வந்து பின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு தான் தைக்கணும், இல்லைனா உங்களுக்கு ஸ்டிச்சிங் தைக்கிறப்போ கொஞ்சம் இதாகும். போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அது எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னா. லைட்டாக பின் பண்ணிக்கிறனால ஒன்றும் இல்லைல்ல, டக்குன்னு தைச்சிட்டு போயிடலாம் இல்லையா. நிறைய யூஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நாடா வந்து மேலே அந்த 1 இன்ச்சு கூட நம்ம விடாமல், மேலே வந்து ஒரு கர்வ் லைன் எதுவும் மார்க் பண்ணாமல் ரஃப்பாகவே வரைஞ்சோம்ல, அந்த இடத்துல இதை வச்சு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நீங்கள் பின் பண்ணி தைக்கிறதுனால உங்களுக்கு அழகாக இருக்கும். அது வந்து மூவ் ஆகாது. நம்ம டக்குன்னு வந்து ஒரு ரவுண்டில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேப்ரிக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம்ல, அப்படி இருக்கப்போ டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து விட்டு ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ரஃப் தையல் போட்டே அதை முடித்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே வந்து துணி வந்து தம் பண்ணுறப்போ அது வந்து பிரியாது. ஓகேவா? இப்போ கொஞ்சம் வந்து நான் 1/2 இன்ச்சை வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டே விட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் நம்ம தைக்கிறோம் முன்ன பின்ன இருக்கும், அதனால் ஸோ நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இப்போ குட்டி குட்டி நாச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போடுங்க. அதே மாதிரி தையல் மேலே பற்றக்கூடாது, பிரிஞ்சிரும். இப்படி சுற்றி வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நாச்சஸ் போட்டாலும் சரி, இல்லை கட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் உங்களோட விஷஸ் தான். இதை டர்ன் பண்ணி அயன் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அயன் பண்ணிடுங்க. எதுக்கு நான் ஃபேப்ரிக்கையும் முன்னாடியே கட் பண்ணி வைக்க சொன்னேன் அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய கிளாத் வந்து தம் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்காது, ஸ்பேஸ் விழுந்துரும் உள்ளே. இதே குட்டி குட்டி துணினா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து பொறுமையாக டர்ன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ நான் ஃபுல்லாக டர்ன் பண்ணி எடுத்துட்டேன். சரி, நான் இப்போ என்னுடைய 2 விரலை வந்து உள்ளே விட்டு அந்த நம்ம மெயின் கிளாத்துக்குள்ளே, அதாவது லைனிங்கும் மெயின் கிளாத் எல்லா இடமே அந்த தையல் தெரிகிற மாதிரி இப்படி வந்து நான் குத்தி எடுத்துக்க போகிறேன். எடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம், உள்ளே வந்து தம் பண்ண போகிறோம். ஓகேவா? எந்த அளவுக்கு உங்களால் தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தம் பண்ணிடுங்க. நான் இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டேன். பண்ணி இப்போ இந்த இடம் வந்து இருக்கா, இப்போ இதை வந்து நம்ம கையில் தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ஊசி நூலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையிலே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்ம நார்மலாக தைப்போம்ல அந்த மாதிரியே தைச்சிக்கிட்டா போதும். நான் அப்படி தான் தைக்க போகிறேன். நிறைய பேர் இது வந்து இன்வெஸ்டிபிளாகவும் தைப்பாங்க. அப்படி தைக்க தெரிஞ்சாலும் நீங்கள் அதை தைங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அழகாக இதை பிடிச்சி நான் ஃபுல்லாக வந்து தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பொறுமையாக தைங்க. தைக்கிறப்போ கையில் கீழே குத்திக்கக்கூடாது.
நான் லாஸ்ட்டாக முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது முடிச்சு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியில் வேறு சைடில் எடுத்துட்டு அந்த இடத்த கட் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஒட்டை கட் பண்ண மாதிரி இருக்காதுல்ல. இப்போ அவ்வளோதான், நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து கையாலே அதை வந்து 2 குத்து கோவமாக ஏதாவது ஒரு இது நினச்சி நல்லா வேகமாக குத்துங்க, அது செட்டில் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜுமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.